ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி வேண்ட நாள் வந்துச்சான். எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்களாம். அப்போ ஒரு ஆன்டி ஒரு அழகான பேனா, அப்படியே ரொம்ப காஸ்ட்லியா அழகான பேனா வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த பேனா புதுசா அழகா இருந்துச்சான். அதனால அவருக்கு யூஸ் பண்ண தோணவே இல்லையா. அதனால அப்படியே பட்சமா வச்சிருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பேனாவை சும்மா பண்ணி பார்ப்பாங்களாம். அப்புறம் கொஞ்சமா அவ பண்ணிட்டே இருந்தா. மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு பண்ணிட்டே இருந்தா. அப்புறம் அவக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அப்போ அவக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆமா, நம்ம இருக்கிற பேனா வாங்கி கொடுத்தாங்களே கிஃப்ட்டுக்கு, அந்த பேனாவை எடுத்து போய் பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. அந்த பிளானும் பண்ணலான்னு பேனாவை எடுத்துட்டு போயிட்டா. கட்சியில அங்க போய் எழுதி பார்த்தா எழுத மாட்டேக்கு. ஏன்னா அது பிங்கெல்லாம் காலியாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆனதுனால அது எழுதவே இல்லை. அப்புறம் இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோலுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதான் நிரோதம். அந்த மாதிரிதான் நீங்க இப்ப பென்சில் வச்சிருக்கீங்க, லிட் பென்சில் வச்சிருக்கீங்கன்னா லிட்டு போட்டாதான் அது எழுதும். அதே மாதிரிதான் லிட்டு போட்டாதான் அழகாவும் எழுதவும் முடியும். அதே மாதிரிதான் இந்த கதையும். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமைய வெளில காட்டணும். வெளில காட்டாமே இருந்தா இதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால நீங்க உங்க திறமைய வெளில காட்டணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.